ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து க்ரீன் டீ போட்டு கொடுத்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி வச்சீங்கன்னு கேட்டதுக்கு, எல்லாம் போட்டு கொதிக்க விட்டு அப்புறமேட்டு குடிக்கணும்னாங்க. நானும் அதே மாரி போயி நல்லா தண்ணிய கொதிக்க விட்டு, ஒரு 2 ஸ்பூன போட்டு, சீனிய போட்டு கொதிச்சு குடிச்சேன் பார்த்துக்கங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 தடவ யூரின் போயிருச்சு. யூரின் போயிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, சப்புன்னு வத்திட்டேன். தோலும், எலும்பு மட்டும் தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து உடம்பு வத்தி போயிருச்சுங்க. க்ரீன் டீ வந்து கொதிக்க வச்சு குடிக்காதீங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அம்மாட்ட திருப்பி கேட்டேன். "நீங்க எப்படிங்க சொல்லுங்க? கொதிக்க தானே வச்சீங்கன்னு." "இல்லங்க, சுடுதண்ணிய கொதிக்க வச்சுட்டு, அதில போட்டு அப்புறம் குடிக்கணும். ஜீனி போடக்கூடாது." அப்படின்ச்சுங்க. ஒரே நாள்ல எவ்வளோ எடை குறைஞ்சிப்பேன்னு நெனைக்கிறீங்க? அ 68 கிலோ இருந்தேன் நானு. 56 கிலோ தான் இருந்தேன். ஒரே நாள்ல குறைஞ்சு பிள்ளையெல்லாம் பயந்துட்டானுங்க. பயந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனா சுகர்ன்ட்டாங்க. ஓகேவா? ஆனா நான் அன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்னா, கிரீன் டீ தான் குடிச்சேன் நானு. நல்ல ஒரு டேஸ்ட்டா இருந்தது. 2 தடவ, 3 தடவ குடிச்சு, அந்த கிரீன் டீ வந்து அப்ப ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். "என்ன இவ்வளோ பெருசா இருந்தீங்க, வத்திட்டீங்கன்னு" கேட்டாங்க. அதுக்கு "என்ன சாப்பிட்டீங்கன்னு?" கேட்டாங்க. நான் கிரீன் டீ தாங்க சாப்பிட்டேன். அது குடிச்சோனே உடம்பு வத்தி போச்சுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்களும் குண்டா இருக்காங்களா, குடிக்கிறாங்க. வத்துனோட சுகர் வேற வந்துருச்சுட்டானுங்க. ஆமாங்க. எதா இருந்தாலும் பார்த்து குடிங்க. ஓகேவா?